ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை எந்த டென்ஷனும் இல்லாமல் எப்படி ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலைகள் அப்படியே பாதியாக குறைஞ்சிரும். ஸோ நீங்களும் கஷ்டமே இல்லாமல் ஜாலியாக வேலை செய்யலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சில டீ தூள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக தூள் போட்டால் தான் டீ நல்லா ஸ்ட்ராங்காக வரும். பட் நம்ம அந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட டீ தூள் சீக்கிரமாகவே காலி ஆகிடும். இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக டீ தூள் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ராங்கான டீ போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே டீ போடும்போது நீங்கள் டைரெக்டாக பாலில் டீ தூள் போடாமல் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தேவையான அளவு டீ தூள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த தண்ணியை நீங்கள் ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருங்க. நம்ம டீயில் இருக்க டிகாஷன் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கிடும். ஜென்ரலாக நம்ம பாலில் டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கும்போது அந்த டிகாஷன் பாலில் இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டே இருப்போம். பட் தண்ணியில் நம்ம டீ தூள் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக டிகாஷன் இறங்கிடும். இந்த மாதிரி டிகாஷன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தேவையான பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தண்ணியில் டிகாஷன் நல்லா இறங்கியிருந்ததுனால நம்ம பால் ஆட் பண்ணினா கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு சீக்கிரமாக ஸ்ட்ராங்கான டீ ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி பொங்கி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் டீ போடும்போது உங்கள் பாத்திரத்துலேயும் அடிப்பிடிக்காது. ப்ளஸ் உங்களுக்கு டீ தூள் செலவும் கம்மியாக தான் ஆகும், கேஸும் மிச்சமாகும். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பொரியலுக்கு கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ் எல்லாம் துருவி தான் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக கிரேட்டர் யூஸ் பண்ணாமல் எப்படி இதெல்லாம் துருவுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கேரட்டையும் பீட்ரூட்டையும் தோல் சீவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தியில் ரஃப்பாக சாப் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம், சும்மா ஒரு மீடியம் சைஸில் மட்டும் சாப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்ம சாப் பண்ணின கேரட்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜாரை நீங்கள் ஒரு 2 பல்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் 3 பல்ஸ் மட்டும் ஓட விட்டு எடுத்திங்கன்னா போதும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கேரட் துருவல் கிடச்சிரும். பாருங்கள், நம்மளோட கேரட் இப்போது ரொம்பவே ஃபைனாக பொடி பொடியாக சாப் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம கத்தியில் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். பட் நம்ம இப்போது மிக்சியில் இன்ஸ்டண்ட்டாகவே சாப் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்மளோட பீட்ரூட்டும் இப்போது நல்லாவே ஃபைனாக பூ மாதிரி சாப் ஆயிருச்சு. இதே மெத்தடில் நீங்கள் முட்டைக்கோஸ், தேங்காய், பூண்டெல்லாம் கூட ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிடலாம். சமைக்கிற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் டீ ஃபில்டர் க்ளீனிங் வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி ஒரு 20 days இருக்கும். இருந்தாலும் குட்டி குட்டி டீ துகள்கள்லாம் இந்த மாதிரி சைட்லேயும் நடுவில் இருக்க இடுக்குலையும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட ஃபில்டர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 teaspoon பேக்கிங் சோடாவும் 1 teaspoon டிட்டர்ஜென்ட் பவுடரும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு பதிலாக 1 teaspoon டிஷ்வாஷ் லிக்விட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 to 3 minutes அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்மளோட தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில்டரில் இருக்க அழுக்கு எல்லாமே ஊறி ஈஸியாகவே வெளியில் வந்துடும். 3 minutesக்கு அப்புறம் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் சூடு ஆறுற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், உடனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இடுக்கில் மாட்டியிருந்த டீ துகள்கள் எல்லாமே இப்போது வெளியில் வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு நீங்கள் மேலே ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஆல்ரெடி அந்த டீ துகள்கள்லாம் நல்லா ஊறி இருக்கிறதுனால நீங்கள் ரப் பண்ணும்போது ஈஸியாகவே அதெல்லாம் வெளியில் வந்துடும். ஃபில்டரோட எல்லா இடுக்குலையும் இந்த மாதிரி டூத் ப்ரஷை வச்சு நீங்கள் ரப் பண்ணும்போது அடப்பு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த ஃபில்டரில் மாட்டிகிட்டு இருந்த குட்டி குட்டி டீ துகள்கள் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபில்டரை நான் நார்மல் தண்ணியில் அலசிட்டு காட்டுறேன். நம்ம ஃபில்டரில் இருந்த அடைப்பெல்லாம் ரிமூவ் ஆகி புதுசு மாதிரி மாறிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பிளாஸ்டிக் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபில்டர் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு டிப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க.
15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக வினிகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் டிஷ்வாஷ் லிக்விடும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணின சொல்யூஷனை தொட்டு இந்த மாதிரி ஃபில்டர் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணிகிட்டே வரும்போது அந்த ஃபில்டரில் இருக்க கரை அடைப்பு எல்லாமே ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். எப்போவுமே நீங்கள் ஃபில்டரை யூஸ் பண்ணி முடித்த உடனேயே வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் அதில் எந்த விதமான கரையும் அடைப்பும் இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். சென்டர் பார்ட்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் இருக்க இடுக்கில் கூட நீங்கள் டூத் ப்ரஷ்ஷை வச்சு ரப் பண்ணுங்கள். எல்லா இடமும் ரப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், முன்னாடி நம்மளோட ஃபில்டர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. இப்போது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம 2 ஃபில்டரையும் ரொம்பவே ஈஸியாக புதுசு மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் நீங்கள் பிளாஸ்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு 2 டேஸ்லேயே நல்லா பழுத்துரும். நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த பழம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது. இதை எப்படி நம்ம 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தேங்காய் பூ டவல் அப்படி இல்லைன்னா திக்கான காட்டன் துணியை தண்ணியில் முக்கிட்டு ஈரத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இதுக்கு நடுவில் நம்மளோட பழத்தை வச்சு சுற்றி வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களோட பனானாஸ் 10 டேஸ் வரைக்கும் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் துண்டில் மட்டும் ஈரப்பதம் குறையவே கூடாது. அதுக்காக நீங்கள் டெய்லி ஒரு வாட்டி துண்டை தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு திரும்பவும் ரேப் பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் அப்பப்போ துண்டு மேலே தெளித்து விட்டால் கூட போதும். 8th டே இப்போ நம்ம இந்த துண்டை ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்மளோட பழம் நம்ம எப்படி வச்சோமோ அந்த மாதிரியே நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. பட் தோல் பகுதியில் மட்டும் லைட்டாக ப்ரௌன் கலர் டாட்ஸ் வந்திருக்கு. மற்றபடி நம்மளோட பழம் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி வெட் டவலில் ரேப் பண்ணாமல் இதே பழத்தை நம்ம வெளியில் வச்சுருந்தோன்னா இந்த 8 டேஸில் கண்டிப்பாக அழுகி போயிருந்திருக்கோம். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க 5th டிப்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம உருளைக்கிழங்க பாயில் பண்ணி ஈஸியாக தோல் உரிச்சிருவோம். பட் ஒரு சில டைம் நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு இல்லை வறுவல் பண்ணுறதுக்குலாம் நம்ம பாயில் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி டைமில் எப்படி சிம்பிளாக பொட்டேட்டோவை பீல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பீல் பண்ண போகிற உருளைக்கிழங்க உள்ளே போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்க வெளியில் எடுத்துடலாம். இப்போது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இந்த ஸ்க்ரப்பரை நீங்கள் பொட்டேட்டோ மேலே லைட்டாக ரப் பண்ணிங்கனாவே போதும். ஆல்ரெடி நம்மளோட பொட்டேட்டோ ஊறி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே தோல் எல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும். நான் ரப் பண்ணுற ஏரியாஸில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தோல் எந்த அளவுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டுருக்குன்னு. இப்போ நம்ம பொட்டேட்டோவை தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் ஒட்டிகிட்ருக்க குட்டி குட்டி தோலெல்லாம் ரிமூவ் ஆகும். கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் நம்ம 1 நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக பொட்டேட்டோவை பீல் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தயிரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் புளிச்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிங்கான் ஜாடி அப்படி இல்லைன்னா மண்பானையில் ஊற்றி வச்சிங்கன்னா உங்கள் தயிர் அவ்வளோ சீக்கிரத்தில் புளிச்சிடாது. அது கூடவே இந்த மாதிரி 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் அப்படி இல்லைனா சின்ன சின்னதாக கட் பண்ணின தேங்காய் துண்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட 2-3 நாள் வரைக்கும் கூட உங்கள் தயிர் புளிக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி பூண்டெல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 கிலோ பூண்டை கூட ஒரே நிமிஷத்தில் ஈஸியாக உரிச்சிடலாம். பூண்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை பேனில் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த பூண்டில் ஹீட் ஏறுற அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறம் அந்த பூண்டு வெந்துடும். ஸோ 2 மினிட்ஸ் மட்டும் அந்த பூண்டில் ஹீட் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது பூண்டோட சூடு லைட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க.
இந்த துணியில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பூண்டெல்லாம் நடுவில் வச்சுட்டு அந்த பூண்டு வெளியில் சிந்தாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேட்டரில் நம்ம இந்த மாதிரி ரப் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பூண்டில் இருக்க தோலெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிட்டுருக்கும். ஆல்ரெடி நம்ம பூண்டை ரோஸ்ட் பண்ணிட்டோங்கிறதுனால நம்ம லைட்டாக ரப் பண்ணினாவே அந்த பூண்டு தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். நீங்கள் கிளாத்தை ரொம்ப டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி பிடிச்சிருக்காதீங்க, கொஞ்சம் லூஸ் விடுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கிரேட்டரில் தேய்ச்சி விடும்போது எல்லா பூண்டுமே ஈஸியாக தோல் உறிஞ்சு வரும். பாருங்கள், நான் கிளாத்தை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்ட பூண்டு எல்லாமே 90% தோல் உறிஞ்சிருச்சு. லைட்டாக மட்டும்தான் குட்டி குட்டி தோல் வந்து பூண்டில் ஒட்டி இருக்குது. இந்த மெத்தடில் நீங்கள் 1 நிமிஷத்தில் 1 கிலோ பூண்டு தோலை கூட ஈஸியாக உரிச்சிடலாம். உங்களுக்கும் அதிக அளவில் பூண்டு உரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பூண்டு தோலை கூட நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம். பூண்டு தோலை இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு அதில் ஒரு ட்ரை பேன் வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு மேலே இந்த மாதிரி அந்த கிளாத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பூண்டு தோல் வந்து லைட்டாக ஹீட் ஆகும். உங்களுக்கு கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கை காலில் இருக்க முட்டிலெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின்லேருந்து நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் போது இதை நீங்கள் லைட்டாக அப்பப்போ ஸ்மெல் பண்ணினீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். இப்போது 8th டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம பாதி லெமன் யூஸ் பண்ணிவிட்டு மீதி லெமனை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுனா அதோட டாப் லேயர்லாம் டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ அதுலேருந்து நமக்கு அந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்காது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பாதி லெமனை யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த லெமனோட தோலை இன்னொரு லெமன் மேலே இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அது ரெண்டும் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க டூத் பிக்கை எடுத்து நடுவில் குத்தி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களோட லெமன் ட்ரை ஆகாமல் 1 வீக் வரைக்கும் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.